அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. அதாவது இந்த வருடத்தின் ஒரு அதிர்ஷ்டமான தேவதை நாள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இன்று பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டோட ஆதிக்கம் நிறைந்த நாள், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நாள். இந்த நாளில் இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 22 முறை மட்டும் உங்களுடைய ஆசையை இவங்களிடம் சொல்லும்போது நிச்சயமாக உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் 24 மணி நேரத்திலே நிறைவேறும். பெரிய வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும். அதற்கான டைம் எடுத்துக்கும். நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாது. ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியே தீரும். அந்த அளவுக்கு அற்புதமான நாளுன்னு கூட சொல்லலாம். ஒரே நம்பர் ரிப்பீட்டடாக வரக்கூடிய அந்த தினத்தை தான் ஏஞ்சல் தினம், அதாவது நம்ம தேவதைக்குரிய நாள் அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5 முறை வந்திருக்கு. அதாவது 2/2/2025 இந்த நாளில் 4 முறை 2 வந்திருக்கு. அதே போல் இன்று தை 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே 2 இருக்குது. 5 முறை இந்த 2 வந்திருக்கிறது ரொம்ப ரொம்பவும் அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. இன்றைய நாளில் நம்ம என்ன கேட்குறோமோ அந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு தேவதை கண்டிப்பாக நிறைவேற்றி தரும். நம்பிக்கையோடு நீங்கள் இதை சொல்கிற பட்சத்தில் இன்றைய தினத்தில் பிரபஞ்சத்தோட சக்திகள் அதிகமாக இருக்கும். இன்று பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வசந்த பஞ்சமியும் வந்திருக்கிறது. கூடுதலான சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. ரொம்ப ரொம்பவும் அற்புதமான நாளாக இருக்குது. இந்த நாளில் தான் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு படுங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது அமாவாசை, பௌர்ணமி, பஞ்சமி இது போன்ற நாட்களில் பிரபஞ்சத்தோட சக்திகள் அதிகமாக இருக்கும். அது கூடவே இந்த ஏஞ்சல் டேவும் இருக்குது. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவதைக்குரிய நாள். இந்த 222 அப்படின்ற தேவதை பார்த்தீங்கன்னா கேட்டதை நமக்கு கொடுக்கக்கூடியது. நம்மளுடைய எதிர்காலத்துக்கு என்னென்ன தேவையோ அதையும் கொடுக்கக்கூடியது. நம்மளுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி தரக்கூடியது. அதனால் இந்த தேவதையிடம் தான் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை சொல்ல போகிறீங்க. அதாவது உங்களுடைய முக்கியமான தேவை என்னவோ அது 2 விஷயம். அதாவது 2 விஷயத்தை எடுத்துக்கோங்க. மிகவும் முக்கியமானதாகவும் இருக்கணும், இம்பார்ட்டண்ட்டானதாக இருக்கணும். அதுபோல் இருக்கக்கூடிய உங்களுடைய பிரார்த்தனையை 2 எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். சில பேர் இன்னும் திருமணம் ஆகாமல் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த திருமணம் ஆகணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் பணப்பிரச்சனை இருக்குது. அந்த பணப்பிரச்சனை முழுவதும் நீங்கணும். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுது, அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதே போல் நீங்கள் கடன் கொடுக்கக்கூடிய தொகை உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இதை தாராளமாக செய்யலாம். வெளியில் கொடுத்த பணம் வரணும், இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும், இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து ஆல் பாஸ் ஆகணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் செய்யலாம். எதற்கு வேண்டும் என்றாலும் நீங்கள் செய்யலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இதை 3 மெத்தடாக நம்ம பண்ணலாம். இந்த 3 மெத்தடில் உங்களால் எது செய்ய முடியுமோ செய்யலாம், இல்லை 3மே செய்ய முடிஞ்சாலும் நீங்கள் செய்யலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் 2 விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி இலையில் ரெட் கலர் பென் இல்லைன்னா க்ரீன் கலர் இல்லைன்னா ப்ளூ கலர் பென்னால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை ஷார்ட்டாக எழுதிடுங்க. அதாவது பணம்னா பணம் எழுதுங்க. பர்டிகுலர் அமௌண்ட்டு பணம் தேவைப்பட்டதுன்னா ஒரு 10,000 இல்லை 20,000 தேவைப்பட்டதுன்னா அந்த இலையில் 10,000 மணி அப்படின்னு எழுதிடுங்க. அந்த இலையை திருப்பி 222 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. அடுத்த ஒரு இலையில் நல்ல வேலை வேணும்னா குட் ஜாப் இல்லைன்னா தமிழில் நல்ல வேலை அமைய வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க. அந்த இலையை திருப்பி 222 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. இது போல் உங்களுடைய விருப்பம் என்னவோ அந்த 2 விருப்பத்தை அந்த பிரியாணி இலையில் எழுதுங்க. அதுக்கு பின்னாடி இந்த 222 அப்படின்ற நம்பரை எழுதி அதை 2 கையிலையும் வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னுடைய இந்த 2 விருப்பத்தையும் நிறைவேற்றி கொடுத்த 222 தேவதைக்கு மிக்க நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. என்னுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அவங்களுக்கும் நீங்கள் நன்றியை சொல்லுங்கள். இந்த நன்றியை 22 முறை சொல்லுங்கள். அதாவது இதை நடத்தி கொடுத்த தேவதைக்கும் குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் நன்றி அப்படின்ற விஷயத்தை 22 முறை
முறை நன்றி சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு அகல் விளக்கில் இல்லைன்னா கேண்டீனில் இந்த 2 இலையும் காமிச்சு எரித்து அந்த சாம்பலை இன்று இரவு, அதாவது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம், இந்த சாம்பலை எரித்து வெளியில் ஊதி விட்டுடுங்க. இது ஒரு மெத்தடுங்க. இது கண்டிப்பாக பிரபஞ்சத்தோட நம்மளுடைய பிரார்த்தனையை நம்ம சொல்லிட்டோம், அது நிச்சயமாக நமக்கு நிறைவேற்றி தரும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய 2 வேண்டுதல் இருக்குது பாருங்கள், அதை ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் க்ரீன் கலர் பென்னு இல்லைன்னா ரெட் கலர் ப்ளூ கலர் பென்னால் 22 முறை நடந்து முடிஞ்சது போல் எழுதிக்கோங்க. முதல்ல ஒரு வேண்டுதலை நடந்து முடிஞ்சது போல் 22 முறை எழுதுங்க. அடுத்தது இன்னொரு வேண்டுதலையுமே இன்னொரு பேப்பர் எடுத்து அதில் 22 முறை நடந்து முடிஞ்சது போல் எழுதிக்கோங்க. இதை எழுதி முடிச்சிட்டிங்க பாருங்கள். இதை பூஜை ரூமில் இல்லைன்னா நீங்கள் அதிகமாக எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வச்சுடுங்க. இதை எழுதின 2 மணி நேரம் கழித்த பிறகு திருப்பி உங்களுடைய பிரார்த்தனையை 22 முறை, அதாவது முதல் வேண்டுதலை 22 முறை, இன்னொரு வேண்டுதலையும் 22 முறை எழுதுங்க. முதல்ல எழுதுறீங்க பாருங்கள், அதுக்கு 2 மணி நேரம் இடைவெளி விட்டு திருப்பி நீங்கள் எழுதணும். இது போல் எழுதி முடிச்சிட்டிங்க இல்லையா? இதை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். இப்படி 2 மணி நேரம் கழித்து எழுதின இந்த 2 பேப்பரையுமே பின்னாடி திருப்பி 222 அப்படின்ற நம்பரை 2 பேப்பர்லேயுமே 22 முறை நீங்கள் எழுதுங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 2 பேப்பரையும் 2ஆக மடித்து உங்களுடைய 2 உள்ளங்கையிலையுமே வச்சு, அதாவது இதை நீங்கள் எழுத போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய பிளேஸில் உட்காந்துக்கோங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருமாறு இந்த தேவதையிடம் நீங்கள் கேட்குறீங்க. 222 அப்படின்ற தேவதையிடம் நீங்கள் கேட்குறீங்க. அதனால தான் 22 முறை நீங்கள் எழுதுறீங்க. அந்த பேப்பருக்கு முன்னாடி 222ன்னு எழுதுறீங்க. அதை உங்கள் 2 கையிலையுமே வச்சு மனதார இந்த ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்து இந்த தேவதைக்கு நன்றி அப்படின்ட்டு 22 முறை நன்றி சொல்லணும். இதை இப்படி நீங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய பில்லோக்கு அடியில் நீங்கள் வச்சுட்டு தூங்கிடலாம். அதாவது இது பார்த்திங்கன்னா 22 நாட்கள் மட்டும் உங்களுடைய பில்லோக்கு அடியிலே இருக்கட்டும். 23ஆவது நாள் அதை எரித்து அந்த சாம்பலை நீங்கள் வெளியில் ஊதி விட்டலாம், இல்லை மண்ணுக்கடியில் போட்டு மூடி விட்டலாம், இல்லை ஓடுற தண்ணியில் விட்டலாம். இது ஒரு மெத்தடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறீங்க பாருங்கள். அப்போ உங்களுடைய பெட்டில் இல்லை நீங்கள் எங்கே தூங்குவீங்களோ அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்றி தருமாறு இவரிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள். இது போல் ஏஞ்சல் தினத்தில் பிரபஞ்சத்தோட சக்தி, அதே போல் அனிமலோட சக்தி அதிகமாக இருக்கும். பர்டிகுலராக உல்ஃபோட சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை மனசில் நினச்சிட்டு உல்ஃப் மேஜிக் பிகெயின் நவ், உல்ஃப் மேஜிக் பிகெயின் நவ், உல்ஃப் மேஜிக் பிகெயின் நவ் அப்படின்னு ஒரு 20 நிமிஷம் சொல்லிட்டு நீங்கள் தூங்க போயிடுங்க. 24 மணி நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனையை இவர் நிறைவேற்றி தருவார். அதே போல் உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த தேவதையிடமும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஸ் அப்படின்ற தேவதை உடனடியாக நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவாங்க. ஐசிஸ் மேஜிக் பிகெயின் நவ், ஐசிஸ் மேஜிக் பிகெயின் நவ், ஐசிஸ் மேஜிக் பிகெயின் நவ் அப்படின்ற இந்த தேவதையிடமும் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள். இதை நீங்கள் சொல்லிட்டு தூங்க போயிடலாம். இதை நீங்கள் சொன்ன 24 மணி நேரத்தில் சின்ன சின்ன பிரார்த்தனைகள் நிறைவேறும், கொஞ்சம் பெரிய பிரார்த்தனை நிறைவேறும். அதற்கான டைம் எடுத்துக்கும். நிச்சயம் இதை நம்பிக்கையோடு சொல்லுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி.